ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னாலே எந்த சாமியை வழிபாடு பண்ணி நம்ம திருக்கார்த்திகை தீபம் வழிபாடு பண்ண போகிறோம் அப்படிங்கிற பதிவு தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட போகிற மோர் வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எந்த சாமியை நம்ம நினச்சி வழிபாடு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான். அந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது சிவபெருமான், அதாவது கார்த்திகை ஜோதி எதனால் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, அண்ணாமலையார் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலில் சிவன் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் அந்த 3 நிமிஷம் வெளியே வந்ததுக்கப்புறம் தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண போகிறோம். சிவனுக்கு மட்டும்தான் அந்த திருக்கார்த்திகை உகந்தமான நாள் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. அந்த நாளில் நம்ம குலதெய்வத்தை நினச்சி நம்ம கோயிலுக்கு போக முடியலனாலும் நம்ம வீட்டில் அவங்களுக்குன்னு ஒரு புது விளக்கு வாங்கி நம்ம வேண்டி வழிபாடு பண்ணாலும் அது ரொம்பவே விசேஷமான. ஏன்னா கடைசி வெள்ளிக்கிழமை, கார்த்திகை மாதம் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம குலதெய்வத்துக்கு விளக்கு போடுறது ரொம்பவே விசேஷமானது. நம்ம குலதெய்வம் நம்ம கூடயே இருந்து நம்மளை காப்பாற்றுறதா நம்மளுக்கு ஒரு அறிகுறி நல்லாவே தெரியும். தென் அதுக்கப்புறம் கார்த்திகை மாதம் முழுக்க ரொம்ப விசேஷமான மாதம் யாருக்கு அப்படின்னா முருகப்பெருமான். முருகனுக்கு நம்ம 6 விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே விசேஷம். ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம் வரப்போகிறது. எல்லாருமே கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு விரதம் இருப்பாங்க. அது போலவே இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு முருகப்பெருமானை நினச்சி விளக்கு போடுறவங்களும் விளக்கு போடலாம், சிவனை நினச்சி விளக்கு போடுறவங்களும் விளக்கு போடலாம், இல்லை அவங்கவுங்க குலதெய்வத்தை நினச்சி விளக்கு போடுறவங்களும் விளக்கு போடலாம். ஆக மொத்தம் திருக்கார்த்திகை அன்னைக்கு வீடு வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கிறது தான் முக்கியமான செயல். விளக்கு போடுறதுனா எத்தனை விளக்கு போடுறது? முதல் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், பரணி நட்சத்திரத்தப்போ 5 விளக்கு மேக்ஸிமம் ஏற்றுனா போதும். மினிமம் 5 விளக்கு, மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கணக்கே இல்லை. அது போலவே இங்கே கார்த்திகை நட்சத்திரத்தப்போ நம்ம 5 விளக்கு தான் ஏற்றணுமா? கிடையவே கிடையாது. கார்த்திகை நட்சத்திரம் அப்போ வீடு ஃபுல்லாக விளக்காக இருக்கணும். மெயினாக ஃபஸ்ட்டு ஏற்ற வேண்டியது வெளியே, அதாவது நம்ம வாசலில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் ஏற்றணும். ஏன்னா நம்ம மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது வாசல்லேருந்து வெளியேருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வர போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வாசலில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் அகல் விளக்கு நீங்கள் வைக்கணும். வாசலில் கோலம் போட்டு நீங்கள் வைக்கிறதோட பூஜை அறையிலையும் நீங்கள் ஒரு கோலம் போட்டு அதுக்கு மேலே அகல் விளக்கு ஏற்றுறது இன்னுமே விசேஷமானது. சாமிக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பொரிக்கடலை இந்த மாதிரி வைக்கலாம். அதுக்கப்புறம் சுண்டல் பொங்கல் வைக்கலாம். இல்லை நீங்கள் சாமிக்கு வடை பாயாசத்தோட படையல் போட்டு சாமி கும்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா அப்படி கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம். மெயினாக நீங்கள் திருக்கார்த்திகை அன்னைக்கு விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக விரதம் இருக்கலாம். விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவான பலன் உங்களுக்கு சேரும். இந்த மாதிரி விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌன விரதம் இருக்கலாம். மௌனம் விரதம் காலையில் நீங்கள் 6 மணிக்கே இருக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு நீங்கள் விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் தான் சிவனையோ முருகனையோ இல்லை நீங்கள் நினைக்கிற குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா அவங்கள நினச்சி கும்பிட்டதுக்கப்புறம், அதாவது விளக்கு ஏற்றி அவங்கள நினச்சி அவங்க பேரை சொல்லி போற்றி அப்படின்னு, இப்போ முருகனாக இருந்தால் முருகப்பெருமானே போற்றி அப்படின்னு சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பேசலாம். மௌன விரதம் அதுக்கு அப்படி தான் நீங்கள் கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் அன்னம் உண்ணாமல் இருக்கிற மாதிரி விரதம் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் பரணியிலேருந்தே விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை பரணி நைட்லேருந்து பால் பழம் சாப்பிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை நாங்கள் திருக்கார்த்திகை அன்னைக்கு தான் விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னா காலையில் எத்தனை மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குதோ அப்பத்துலேருந்து நீங்கள் சாப்பிடாம, அதாவது தண்ணீர் எடுத்துக்கலாம், இளநீர் எடுத்துக்கலாம், நீர் ஆதாரம் எல்லாமே எடுத்துக்கலாம். அன்னம் நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறவங்க இருக்காங்க, சாப்பிடாமல் இருந்தது. இல்லை நம்ம உடல்நிலையை பொறுத்து இருக்கிறவங்க, அதாவது உப்பு இல்லாமல் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுப்பாங்க. இந்த மாதிரி விரதம் இருந்து சாமியை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே விசேஷமானது. மெயினாக நீங்கள் விரதம் இருந்துட்டு நீங்கள் ஈவினிங் அதாவது மாலை நேரத்தில் கோவிலில் போய் முதல்ல விளக்கு போட்டுட்டு, அதாவது 5:30 அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டுக்கு வந்துடணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் கோவிலில் போய் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு, அதாவது கோவிலில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு சாமி ரூமில் விளக்கு பற்ற வைக்கிறதுக்கு ரெடியாக நீங்கள் 5:30லேருந்து நீங்கள் வீட்டில் இருந்து வழிபாடு பண்ணுறதுக்கு ஆயத்தமாயிக்கலாம்.
அண்ணாமலையார் கோயிலில் வந்து 6 மணிக்கு கரெக்டாக ஜோதி தீபம் ஏற்றுவாங்க. அந்த தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிடலாம். தீபம் வந்து எங்கெல்லாம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசலில் ஃபஸ்ட்டு ஏற்றணும். அதுக்கப்புறம் வந்து பூஜை அறையில் ஏற்றிட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் எத்தனை ரூம் இருக்குதோ முடிஞ்ச கழிப்பறை முதற்கொண்டு நீங்கள் வந்து விளக்கு ஒரு விளக்காவது நீங்கள் வைக்கணும். மாடி போர்ட்டிக்கோ இந்த மாதிரி எந்தெந்த இடம் இருக்கோ அந்தந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அகல் தீபம் வந்து ஏற்றலாம். புது விளக்கு தான் ஏற்றணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வாங்கின விளக்கு நல்லாவே இருந்ததுன்னா அந்த விளக்கே ஏற்றிக்கலாம். புது விளக்கு வந்து பூஜை அறையில் வைக்கிறக்கும் வாசலில் வைக்கிறக்கும் அதுக்கப்புறம் கோவிலில் நீங்கள் விளக்கு ஏற்றுறக்கும் புது விளக்கு தான் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றி ஆகணும். இந்த திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து இன்னொரு விசேஷம் என்னென்னா, பிரதோஷம் சேர்ந்து வர்றனால வந்து சிவனுக்கு ரொம்பவே விசேஷமான நாள். பிரதோஷத்தை அன்னைக்கு வந்து கோவிலில் வந்து நீங்கள் நந்தி பகவானுக்கு வந்து நீங்கள் பால் இல்லை தயிர் இந்த மாதிரி அபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே விசேஷமான, அதாவது வளர்பிறை வரக்கூடிய வளர்பிறையில் இருக்கிறனால வந்து நீங்கள் நந்தி பகவானுக்கு இந்த மாதிரி பிரதோஷம் வந்த அன்னைக்கு பால் தயிர் இந்த மாதிரி விபூதி இந்த மாதிரி அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வந்து நீங்கள் வாங்கி கொடுத்து நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் சாமிக்கு வந்து வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமாக நல்ல பலன்கள் வந்து உங்களை வந்து சேரும். ஏன்னா 3லிருந்து 4 மணி, அதாவது நந்தி பகவானை வந்து வழிபாடு பண்ணுற நேரம் வந்து மாலை வந்து 3லிருந்து 4 மணி அந்த வாக்கில் வந்து நீங்கள் சாமிக்கு அபிஷேகம் ஆகும்போது நீங்கள் போய் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் வந்து உங்களை வந்து சேரும். அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு வந்து கண்டிப்பாக அன்னதானம் கோவில்லையோ இல்லை அனாதை ஆசிரமம் இல்லை வெளியே யாரோ சாப்பிட்றதுக்கு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அன்னத்தை வாங்கி கொடுங்க. அந்த அன்னதானம் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்குறனால வந்து இன்னும் மென்மேல் பலன்கள் தான் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் நினச்ச காரியம் வந்து வெற்றி வந்து பெறும். அதுக்கப்புறம் 6 மணிக்கு நீங்கள் விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் நீங்கள் வந்து பூஜை அறையில் வந்து சாமி பாடல்கள், அதாவது சிவனை பற்றி நீங்கள் சிவனை நினச்சி நீங்கள் விரதம் இருந்திருந்தீங்க அப்படின்னா சிவனோட பாடல்கள் ஏதாவது நீங்கள் பாடி வழிபாடை முடித்து நெய்வேத்தியம், அதாவது சாமிக்கு படித்த நெய்வேத்தியத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் வந்து விரதத்தை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். இதே முருகரை நினச்சி நீங்கள் இருந்துறீங்க அப்படின்னா முருகருக்கு வந்து சஷ்டி நீங்கள் படிக்கலாம். முருகரோட வேறு பாடல்கள் வந்து நீங்கள் படித்து இந்த மாதிரி விரதத்தை முடிக்கலாம். இல்லை உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வேண்டியிருந்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தோட பேரை சொல்லி ஒரு 108 முறை நீங்கள் அந்த பேரை சொல்லி வேண்டி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட விரதத்தை வந்து பூர்த்தி செய்யலாம். இல்லை மௌன விரதம் இருக்கிறவங்க வந்து அந்த சாமி பேரை சொல்லி அதுக்கப்புறம் வந்து உங்கள் மௌன விரதத்தை வந்து பூர்த்தி பண்ணிக்கோங்க. இது விளக்கு வந்து வீட்டில் மட்டும்தான் ஏற்றணுமா, திருக்கார்த்திகையில் வந்து வீட்டில் மட்டும்தான் கொண்டாடுவீங்களா அப்படிலாம் கிடையவே கிடையாது. தொழில் செய்கிற இடம், இது வந்து கடையாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் டியூஷன் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா டியூஷன் எடுக்கிற இடத்துல நீங்கள் விளக்கேற்றி கண்டிப்பாக வழிபாடு பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கார்த்திகை நட்சத்திரம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13/12/2024 காலை 6:51க்கு ஆரம்பித்து 14/12/2024 காலை 4:20 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம், அதாவது குறைந்தபட்சம் வந்து 27 விளக்காவது நீங்கள் வீட்டில் ஏற்றிருக்கணும். அதில் அதிகபட்சம் நீங்கள் வந்து 108 விளக்கு 105 விளக்கு எத்தனை வேணாலும் ஏற்றலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் 27 விளக்கு வந்து நீங்கள் வீட்டில் ஏற்றிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 3வது நாள், அதாவது 14/12/2024 சனிக்கிழமை வந்து அன்னைக்கும் வந்து நீங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றணும். அன்னைக்கு வந்து எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 27 விளக்கு ஏற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா பரணி தீபத்தை ஏற்றின அன்னைக்கு 5 விளக்கு ஏற்றிருப்பீங்களா, அதே மாதிரி 5 விளக்கும் கூட வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம். அந்த அன்னைக்கு வந்து பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லி 3வது நாள் வந்து விளக்கேற்றுவோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து விளக்கேற்றி சாமியை வந்து வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச காரியம் வந்து வெற்றி பெறும். அதாவது சனிக்கிழமை வந்து பௌர்ணமி சேர்ந்து வரனால வந்து இன்னுமே விசேஷமாக இருக்கும். நீங்கள் நினச்ச காரியம் சீக்கிரம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பதிவு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட போகிறோம் ஒரு வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.